Welcome to all. 11th standard mathematics, partial fractions, பகுதி பின்னங்கள். partial fractionsல மொத்தம் ஒரு 4 டைப்ஸ் இருக்குப்பா. இப்போ ஆல்ரெடி நம்ம 2 மாடல் பார்த்து தரவு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் மாடலை பொறுத்தளவுக்கு டினாமினேட்டரில் 2 லீனியர் ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஒரு மாடலில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 லீனியர் ஃபேக்டர் வந்தால் அப்போ 2 கான்ஸ்டண்ட்டை நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ 2 கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ என்ற கான்ஸ்டண்ட்டும் பிங்கிற கான்ஸ்டண்ட்டும் அப்ளை பண்ணணும். அப்போ ஏ பை எக்ஸு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மை உருவாக்கியிருப்போம். இது ஃபஸ்ட்டு மாடல்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் மாடலை பொறுத்தளவுக்கு டினாமினேட்டரில் 3 லீனியர் ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இப்படி வந்துட்டால் 3 கான்ஸ்டண்ட்டை அப்ளை பண்ணணும். அப்போ ஏ பி சிங்கிற கான்ஸ்டண்ட்டை அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் பை அதாவது 3 கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோமா. அப்போ ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போ சி பை எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற கான்ஸ்டண்ட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம். அப்போ டைப் 3 பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிறது. அதை ஸ்பெசிஃபிக்காக நீ என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். அப்போ டைப் 3 பொறுத்தளவுக்கு டினாமினேட்டரில் ரெண்டு ஃபேக்டர் தான் கொடுப்பாங்க. ஒரு ஃபேக்டர் லீனியர் ஃபேக்டராக இருக்கும், இன்னொரு ஃபேக்டர் குவாட்ராட்டிக் ஃபேக்டராக இருக்கும். அதாவது ஒரு பவர் 1 ஃபேக்டர் வரும், இன்னொன்று பவர் 2 ஃபேக்டர் வரும். இந்த 2 ஃபேக்டரை கண்டிப்பாக பிரிக்கவே முடியாது. அப்படி வந்தால் தான் தேர்டு டைப்னு வைக்கணும். அப்போ இது பிரிக்கக்கூடியதாக இருந்தால் டைப் 2க்கு போயிடும். பிரிக்கக்கூடியதாக இருந்தால் இப்போ டைப் 2க்கு போயிடும். பிரிக்க முடியாததாக இருந்தால் தான் டைப் 3க்கு போகும். பிரிக்க முடியாதுன்னா என்ன, அதாவது ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏயை காரணிப்படுத்த முடியாது, அதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதை பிரிக்க முடியாது. அல்லது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 வந்துச்சுன்னா பிரிக்க முடியாது. அப்படி பிரிக்க முடியாத ஃபேக்டர் வந்தால் அதை டைப் 3ன்னு வச்சுக்கோங்க. இது டைப் 3 பொறுத்தளவுக்கு பிரிக்க முடியாத ஃபேக்டர் 2 வரும். இது பிரிக்கக்கூடிய ஃபேக்டராக இருக்கும். அப்போ பிரிக்க முடியாத என்ன பண்ணும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. அப்போ முன்னால் இருக்கிறத தூக்கி எழுதிட்டான். ப்ளஸ் மிச்சம் இருக்கிறது சி பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. அப்போ சி பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. அப்போ இதை நீ தரவாக எழுதிட்டாவே போதும். அப்போ டைப் 3 பொறுத்தளவுக்கு ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்கும், 2 பவருடைய ஃபேக்டர் 1 இருக்கும். அதை என்ன பண்ணோம் பிரித்து இப்படித்தான் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் எழுதணும். இதுதான் கண்டிஷன். அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. இப்போ சம்முக்கு நம்ம போக போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதை எழுதிட்டே வர்றேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஏன்னா இது எழுதாமல் செஞ்சால் கொஞ்சம் கரெக்டாக வராது. அதனால தான் உங்களுக்கு புரியறதுக்காண்டி எழுதி செய்யலான் இருக்கேன். அப்போ ரிட்டர்னில் எழுதினாத்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்கப்பா. அப்போ ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், பகுதி பின்னங்களாக பிரிக்கவும். அப்போ 2x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இதை பிரிக்க முடியாது. அப்போ 3, அதாவது பவர் 1 இருக்குது, பவர் 2 இருக்குது. அப்போ 3 ஃபேக்டர் இருக்குதுன்னு அர்த்தம். இது தனியாக பிரிஞ்சிருது. இது லீனியர் ஃபேக்டர். இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தனியாக பிரியாது, இது பிரிக்க முடியாது. அதனால் இது குவாட்ராட்டிக் ஃபேக்டர். இப்படி வந்துட்டாவே நீ மறக்காமல் என்ன பண்ணணும், அந்த டைப் 3 மாடலுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். டைப் 3 மாடல்னால் ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படி பிரிச்சிடணும். இப்போ செய்ய போகிறேன், எல்லாம் ரெடி ஆகிக்கங்க, தரவாக கவனிங்கப்பா. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போகிறோம். 2x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா. அப்போ இந்த இருபடி கோவையை இந்த மாடலில் எழுதணும். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இது தனியாக பிரித்தாச்சு. ப்ளஸ்ஸு சி பை எக்ஸ் ப்ளஸ் 3 அதை தனியாக பிரித்தாச்சு. இதை பிரித்தாச்சுனாவே நம்ம பழைய மெத்தடு தான் போக போகிறோம். அப்போ முதலில் குறுக்கு பெருக்கல் பெருக்க வேண்டும், டேக்கிங் எல்சியம். அப்போ இதை குறுக்க இங்கிட்டு பெருக்கணும். அப்போ பெருக்குனா ஏஎக்ஸு ப்ளஸ்ஸு பி இன்ட்டு
எக்ஸு ப்ளஸ்ஸு 3 மல்டிபிள் பண்ணிட்டான். அதுக்கடுத்து இதை மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு சி இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ மறுபடியும் ஒருத்தர் நல்லா கவனிங்கப்பா. அப்போ என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே எழுதிட்டோம். அப்போ சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மறக்காமல் எழுதிட்டோம். பை டினாமினேட்டரையும் மறக்காமல் என்ன பண்ணிடணும், மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ மறக்காமல் என்ன பண்ணிடணும், மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2x பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதை கிராஸ் பண்ணிட்டோம், இதை கிராஸ் பண்ணிட்டோம், இதை வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம். அப்போ மல்டிபிள் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கப்பா, இந்த டினாமினேட்டர் இங்கே எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்படி சமமாக இருந்தால் மறக்காமல் என்ன பண்ணிடணும், கட் பண்ணிடணும். ஏன்னா கட் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு வந்து ஏபிசி வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ மிச்சர்கள் எழுத போகிறேன். மிச்சம் வந்து இது இருக்குது. அந்த ரிமைண்டர் எழுதுனா என்ன ஆகும், ஏஎக்ஸு ப்ளஸ்ஸு பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2x. அப்போ இந்த மிச்ச பகுதியை வந்து எழுதி ரெடியாக வச்சாச்சு. அப்போ ரெடியாக வச்சிட்டிங்கன்னா இனிமேல் நீ செய்ய வேண்டியதான். அப்போ செய்கிறதுக்கு இதை பாக்ஸ் ஏன் போடுறீங்கன்னா, இந்த இதுதான் வந்து கடைசி வரைக்கும் வரும், இந்த பார்ட்டு தான் வரும், கடைசி வரைக்கும் வரும். அதனால் வந்து இதை நல்லா கொஞ்சிக்கோங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2x. இதை வச்சு தான் நம்ம எல்லா சம்மே மூவ் பண்ண போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இப்போ ஏ மதிப்பு, பி மதிப்பு, சி மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்ம எங்கே சொல்லியிருக்கோம், முதல்ல ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்க இடத்த செலக்ட் பண்ணணும். அப்போ இது வந்து லீனியர் ஃபேக்டர். அப்போ எக்ஸு ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ எக்ஸு ப்ளஸ் 3, அப்போ இந்த இடம் 0 ஆகணும்னா எக்ஸுக்கு பதிலாக -3 அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் இந்த காலம் பூரா 0 ஆயிரும். எந்த நம்பர் வேணாலும் போடலாம். இதை டெக்னிக்காக மூவ் பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், -3 போடணும். ஒரு சிலர் கேட்கலாம், ஏன் 1 போடலேன்னு கேட்கலாம். அப்போ 1 போட்டால் 3 1 4 ஆயிரம். அப்போ ஆன்சர் கிடைக்காது. நம்மளுடைய எய்மே வந்து 0வாக மாற்றுவதற்கு தான் முயற்சி பண்ணணும். அப்போ இந்த இடம் எக்ஸு ப்ளஸ் 3 இருக்கு இல்லையா, அப்போ -3 போட்டால் ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3 எனில், அப்போ எக்ஸுக்கு போல் -3 போட்டால் என்ன ஆகும், இந்த இடத்துலேருந்து நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ்ஸு பி, இதை அப்படியே வச்சுக்கிட்டோம். ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு மாற்றி போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 சீக்வல் டு, இந்த ப்ராக்கெட் வந்து இங்கேயே முடிச்சிட்டோம். அப்போ 2 இன்ட்டு -3. மறுபடியும் ஒரு நல்லா கொனிங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல பூரா -3 போடணும், அவ்வளோதான்ப்பா. இனிமேல் சிம்ப்ளிஃபை பண்ணணும். அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு நிமிஷம் இந்த இடத்த நல்லா கோனிங்க, இந்த இடத்த நல்லா கோனிங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மல்டிபிள் ஞாபகம் வச்சுங்க. +3 இருக்குது, -3 இருக்குது, 0 ஆயிரும். அப்போ இந்த இடமே கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். அதை நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 0+. அப்போ சி இன்ட்டு -3 ஸ்கொயர் பண்ணால் +9 ஆயிரும். அப்போ -3 ஸ்கொயர்னால் 9. அப்போ 9 + 1 இஸ் ஈக்குவல் டு, இதை பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு -3 -6. அப்போ 9 + 1 10. அப்போ 10C ஈக்குவல் டு -6. அப்போ C ஈக்குவல் டு -6/10. அப்போ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ணி போட போகிறோம். அப்போ கேன்சல் பண்ணால் 3 6 5 10. அப்போ 3 2s are 6, 5 2s are 10. அப்போ சியினுடைய வேல்யூ -3/5. அப்போ சி வேல்யூ நம்மளுக்கு முதல்ல கிடச்சிருக்கு. அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், பி வேல்யூ கண்டுபிடிக்கணும், சி வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
அப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக -3 நம்ம அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? சி வேல்யூ -3/5ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அல்லது பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த பாக்ஸில் ப்ரீவியஸ் பாக்ஸவே தூக்கி எழுதியிருக்கேன். ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு x² + 1 = 2x. ஏன் எழுதியிருக்கீங்கன்னா இதை பார்த்து தான் நம்ம எல்லாமே எழுத போகிறோம். அப்போ இப்போ ஒரு லீனியர் ஃபேக்டருக்கு இருந்துச்சு, x -3 போட்டோம், சியினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் வேறு லீனியர் ஃபேக்டர் இதில் எதுவுமே கிடையாது. அதனால் நீ ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். அப்போ வென் x = 0, அப்போ x = 0 எனில் இது பாயிண்ட் நம்பர் என்னென்னு வச்சுக்கலாம்? பாயிண்ட் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ பாயிண்ட் நம்பர் 2 வென் x = 0. அப்போ x = 0 போட்டால் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். அப்போ இங்கே மறுபடியும் கவனிங்க, எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் பி வந்து அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது இது வந்து எக்ஸுக்கு 0 + 3 ப்ளஸ்ஸு சி இன்ட்டு 0² 0 தான் ப்ளஸ் 1 சி = 2 × 0. அப்போ என்ன சொல்ல வர்றோம்? எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். அப்போ எக்ஸுக்கு போல் 0, எக்ஸுக்கு 0, எக்ஸுக்கு 0, எக்ஸுக்கு 0 எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு 0 0 இதை விட்டுறலாம். இந்த பி மட்டும் மிச்சம் இருக்குது. இந்த 0 + 3 0 இருக்குது. அதுக்கடுத்து இது வரைக்கும் ஒரு டேர்ம் மறந்துடாதீங்க, இது வரைக்கும் ஒரு டேர்ம், ஓகேவா? ப்ளஸ்ஸு இது சி இன்ட்டு 1 சி = 2 × 0 0. இப்போ பார்த்தோம்னா தம்பி 3 × பி 3b, இது ப்ளஸ் சி = 0. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிருக்கு, நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கல. அப்போ சி வேல்யூ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். அந்த சி வேல்யூவை ஃபில்லப் பண்ணால் என்ன கிடைக்க போகுது? பி வேல்யூ கிடைக்க போகுது. அப்போ 3b + c = 0. அப்போ 3b சிக்கு வேல்யூ தான் இருக்குது. we know that c value = -3/5. நம்ம ஏற்கனவே தெரியும் சி வேல்யூ வந்து நம்மளுக்கு -3/5 தெரியும். இதைத்தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ -3/5 = 0. அப்போ 3b = இந்த 3/5 அங்கிட்டு போனால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3/5. இப்போ 3b = 3/5னா அப்போ b வேல்யூ வேணும். அப்போ b வேல்யூ வேணும்னா 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணுறப்ப இந்த 3 என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அப்போ பியினுடைய வேல்யூ 1/5. நம்மளுக்கு 3 வேல்யூ வேணும். ஏ வேணும், பி வேணும், சி வேணும். ஆனால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? சி கிடச்சிருக்கு, பி கிடச்சிருக்கு. இப்போ ஏ வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். மறுபடியும் அதே பாக்ஸில் எழுதி சுருக்க போகிறேன், கொஞ்சம் இன்னமும் நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே சம்மையே எழுதியிருக்கேன். அதாவது அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி இருக்கு இல்லையா? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் சி இன்ட்டு x² + 1 = 2x அப்படி எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு -3 போட்டு கண்டுபிடிச்சோம், அதுக்கடுத்து 0 போட்டு கண்டுபிடிச்சோம், அதுக்கடுத்து 1 போட போகிறோம். 0க்கு அடுத்து 1 தானே இருக்குது, அப்போ 1 போடும். அப்போ வென் x = 1 எனில், அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் என்ன கிடைக்குது? எக்ஸு ஏன்னா வேறு எந்த மதிப்பு வேணால் போடலாம் தம்பி. எக்ஸுக்கு வந்து 1 போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான் 1 எடுத்துருக்கோம். ஏன்னா மாறி மாறி எடுத்தால் கன்ஃபியூஸ் வரும், அதனால தான் 0 1 2 -2 3 4 இப்படி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா அப்போ ஏ இன்ட்டு எக்ஸுக்கு 1 ப்ளஸ்ஸு இது என்னது? பி வந்து அப்படியே வச்சுக்குவோம், ப்ளஸ் இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? 1 + 3 ப்ளஸ்ஸு சி இன்ட்டு எக்ஸுக்கு போல் 1, அப்போ இந்த 1² கூட அப்படியே வச்சுக்குவோம், ப்ளஸ் 1 = 2x. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணியாச்சு. இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணோம். அப்போ இதை கண்டிப்பாக சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஏன்னா இது a × 1 a ப்ளஸ்ஸு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பி வந்து என்ன அப்படியே இருக்கும். அப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து 1 + 3 = என்ன கிடைக்கும்? 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா +3
1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் 1 சீக்குவல் டு இது 2 இன்ட்டு 1 சீக்குவல் டு 2. அப்போ 2 இன்ட்டு 1 சீக்குவல் டு 2. அப்போ 2 நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா சுருக்க போகிறோம். அப்படி சுருக்கும் பொழுது இது 4 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்ஸு சி. அப்போ இந்த சி இன்ட்டு 2 சீக்குவல் டு 2. அப்போ இந்த 4 வந்து முன்பக்கம் எழுதியிருக்கேன். அப்போ 4 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் 2c சீக்குவல் டு 2. இந்த 4 மல்டிபிள் பண்ணிடு. அப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணால் 4a, உள்ளே மல்டிபிள் பண்ணால் 4b ப்ளஸ்ஸு இது 2c சீக்குவல் டு 2. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகுது தம்பி. அப்போ கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆனால் டிவைட் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ டிவைட் பை 2 ஆன் போத் சைட்ஸ். அப்போ டிவைட் பை 2 ஏன் போடுறோம்னா அந்த பெரிய ஈக்குவேஷனை வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறது. அப்போ 4a பை 2 ப்ளஸ் 4b பை 2 ப்ளஸ் 2c பை 2 சீக்குவல் டு 2 பை 2. அப்போ 2 சைடு என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணிடணும், இல்லைன்னா தப்பாயிரும். அப்போ 1 2 சார் 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 2 2 சார் 1 2 சார் 2 2 சார். அப்போ 2a ப்ளஸ்ஸு 2b ப்ளஸ்ஸு c சீக்குவல் டு 1. அப்போ இது ஒரு நீளமான ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், சி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், பி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இந்த அப்ளை பண்ண போகிறேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2a ப்ளஸ் 2b ப்ளஸ் c சீக்குவல் டு 1 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. we know that b value is equal to 1/5, c value is equal to -3/5 கிடச்சிருக்கு. இதை தூக்கி இங்கே அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், ஏன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அப்போ 2 இன்ட்டு இந்த a தெரியாது ப்ளஸ் b இன்ட்டு, அதாவது 2 இன்ட்டு b, அந்த b தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். அப்போ 2 இன்ட்டு அந்த b வேல்யூ எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1/5 ப்ளஸ்ஸு இந்த c வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், -3/5 சீக்குவல் டு 1. அப்போ இந்த ஏக்கு தெரியாது, இந்த பிக்கு வந்து 1/5, சிக்கு வேல்யூ -3/5. இது என்ன ஆகும்பா, 2a ப்ளஸ் 2/5 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 3/5 சீக்குவல் டு 1. இந்த 2a அப்படியே வச்சுக்குவோம் ப்ளஸ்ஸு. இது நல்ல வேலை, இது எல்லாமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது, இல்லாட்டி நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், இதை அப்படியே வச்சுக்கலாம் 5. அப்போ 5 5 சரியாக போச்சு. அப்போ 2 5 5 சரியாக போச்சு. அப்போ -3 சீக்குவல் டு 1. அப்போ இது எல்சிஎம் எடுத்துட்டோம். இது எல்சிஎம் இங்கனே எடுக்காமல் அங்கிட்டு போயும் கூட எடுக்கலாம் தம்பி, அது நம்மளுடைய விருப்பம் தான். அப்போ என்ன சொல்ல வர்றோம், 2a ப்ளஸ் இந்த இடம் என்னாகும், 2விலேருந்து -3 கழிச்சா மைனஸ் பண்ணால் -1/5 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 2a ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் 1/5 சீக்குவல் டு 1. இது அங்கிட்டு போனால் அப்போ 2a சீக்குவல் டு 1 ப்ளஸ் 1/5. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கிராஸ் பண்ணிடணும், அதாவது சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 5 ப்ளஸ் 1 என்ன ஆயிரும், 5 ஆயிரும். இது ஏற்கனவே நம்ம சின்ன பிள்ளையிலே படித்தது தான். அப்போ இது 6/5. அப்போ 2aயினுடைய வேல்யூ 6/5. அப்போ a வேல்யூ வேணும்னா 2ஆல் டிவைட் பண்ணோம். நம்ம அப்படி பண்ணால் கட் பண்ண போகிறோம், இப்படி 1 டைம்ஸு 3 டைம்ஸ். அப்போ a வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3/5. அப்போ a வேல்யூ வந்தாச்சு, b வேல்யூ வந்தாச்சு, c வேல்யூ வந்தாச்சு. therefore a வேல்யூ 3/5, b வேல்யூ 1/5, c வேல்யூ -3/5ன்னு கிடச்சாச்சு. இந்த 3 வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான வேலை ஒன்று செய்ய வேண்டியிருக்குப்பா. என்னன்னா, இந்த ax ப்ளஸ் பின்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதை இங்கேயே நீ கண்டுபிடிச்சிரு.
ஏன்னா அங்கே போய் போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லா பேரும் மிஸ் பண்ணிடுவேன். அப்போ ஏ இன்ட்டு ஏக்கு வேல்யூ தான் இருக்கு இல்லையா, அப்போ ஏக்கு 3/5 இந்த எக்ஸு, இந்த பிக்கு வேல்யூ என்ன இருக்குது ப்ளஸ்ஸு 1/5. அப்போ இதை வந்து சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போட்டாவே போதுமானது. இல்லை சுருக்கி போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ சுருக்கி போட்டால் என்ன பண்ணும், 5 இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் என்ன பண்ணலாம், 5 அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு இது என்ன பண்ணலாம் 3x + 1. எல்சிஎம் எடுத்து போடுறப்போலாம் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அப்படியே எழுதிடலாம் இல்லையா, 3x + bன்னு, அதாவது 3x + 1ன்னு எழுதியாச்சு. அப்போ ax + b வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்ல வர்றோம், இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ராக்ஷனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தேவையான பகுதி பின்னங்கள், த ரெக்வயர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். அந்த ரெக்வயர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஃபார்முலேட்னு எழுதிக்கோம் இல்லையா, ax + b/x² + 1 + c/x + 3ன்னு எழுதியிருக்கோம். ஏற்கனவே நம்ம கைவசம் என்ன இருக்குது, இந்த ax + b வேல்யூ இருக்குது. அந்த ax + b வேல்யூ பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன், இந்த ax + b அதுக்கு தான் அங்கேயே கண்டுபிடிச்சோன்னே 3x + 1/5 இருக்குது. கீழே வந்து x² + 1 அப்படியே எழுதிடுவோம். அப்போ இந்த வேல்யூ என்ன இருக்கு முன்னால் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை தூக்கி எழுதியிருக்கோம் ப்ளஸ்ஸு. அந்த சி வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அப்போ சி வேல்யூ -3/5x + 3. அப்போ சுருக்கமாக பார்ஷியல் ஃப்ராக்ஷனல் டைப் கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்தது அப்ளை பண்ணணும், கண்டுபிடிச்சி ஏ கண்டுபிடிக்கணும், பி கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு இது வரைக்கும் விட்டாவே போதும். ஏற்கனவே நம்ம முதல்ல பழகியிருக்கோம், எப்படி பழகியிருக்கோம், மேலே ஃப்ராக்ஷன் வந்தால் கீழே இறக்கிற சொல்லியிருக்கோமா, அதனால் இது என்ன ஆகும் 3x + 1 பை போட்டு கீழே அந்த 5 வந்து கீழே இறக்கிடுவோம். அப்போ 5 × x² + 1 அப்படி எழுதியாச்சு. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், என்ன ஆயிரும் மைனஸ். அப்போ 3/5 × x + 3. இது ரைட்டாக தப்பான்னு செக்கப் பண்ணுறதுக்கு முதல்ல சொல்லிக்கலையா, இதை கிராஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும், அழகாக செஞ்சிடலாம். அப்போ வந்து ப்ராக்டிஸ் இஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணத்தான் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ ஒன்றும் இல்லை, டைப் 1ங்கிறது 3 ஃபேக்டர் கொடுப்போம், அதாவது 2 ஃபேக்டர் கொடுப்பாங்க, a/1 ஃபேக்டர், b/2 ஃபேக்டர். டைப் 2 பொறுத்தளவுக்கு 3 ஃபேக்டர் கொடுப்பாங்க, a/1 ஃபேக்டர் ப்ளஸ் b/2 ஃபேக்டர் ப்ளஸ் c/3 ஃபேக்டர். டைப் 3 பொறுத்தளவுக்கு 3 ஃபேக்டர் தான் கொடுப்பாங்க, ஆனால் வந்து 2 வந்து பிரிக்க முடியாத ஃபேக்டராக இருக்கும், அதாவது 2 பவர் வர்றது பிரிக்க முடியாத ஃபேக்டராக இருக்கும். அப்போ பிரிக்க முடியாத ஃபேக்டராக வந்தால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ax + b அதாவது ax + b/x² + 1 + c/x + 3 அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் முடிச்சிடலாம். அப்போ ஏபிசி கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ வெரி மச். நல்லா செஞ்சு பாருங்கள், இது ப்ராக்டிஸ் பண்ணத்தான் ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா பொறுமையாக வீடியோவை 1 தடவைக்கு 2 தடவைக்கு ஓயாமல் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.